இந்த பிரதோஷ காலகட்டத்தில் 7.5 சனி நடப்பவர்கள், குறிப்பாக கும்பம், மீனம், மேஷம், இவர்களுக்கு எல்லாத்துக்குமே 7.5 சனியினுடைய தாக்கம் தொடங்கியாச்சு. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் ஜாதகத்தில் சனி பகவான் பலம் இழந்து 7.5 சனி நடக்கும் பொழுதுதான் ஏகப்பட்ட இன்னல்கள், ஏகப்பட்ட பொருளாதார இழப்புகள், உலகியல் வாழ்க்கையை மன நிம்மதியோடு வாழறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் இந்த சனி பிரதோஷ காலகட்டத்தை நாம சரியா பயன்படுத்திக்கிறதன் மூலமும், நான் சொல்லக்கூடிய பொருளை தானம் அளித்ததன் மூலமும் ஒரு நிறைவை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் இந்த பொருளை எல்லாம் தானம் கொடுத்து விட்டு நீங்கள் கோவிலை விட்டு வெளியே வரும் பொழுது ஊனமுற்றவரோ அல்லது காவி உடை ருத்ராட்சம் அணிந்தவர்கள் யாராவது உங்களிடத்தில் யாசகம் கேட்க நேர்ந்தால் அந்த யாசகத்தை தயவு செய்து கொடுத்து விடுங்கள். அப்படி கொடுத்து விட்டால் உங்கள் சனிதோஷம் அன்றோடு முடிந்துவிடும். அதே போல பிரதோஷ நேரத்தில் உங்கள் காலணிகள் தொலைந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு சனிதோஷம் விலகிவிடும் அப்படின்றதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னைக்குமே ஒரு இறை வழிபாடு செய்ததற்கு பிறகு ஒரு பொருள் தொலைஞ்சதை நம்ம தேடக்கூடாது. அது நகையாக இருந்தாலும் கூட. காரணம் என்னன்னா, தெய்வ சன்னதியில் ஒரு பொருள் தொலைகிறது அப்படின்னா நமக்கு வேறு வழியில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை பொருளின் இழப்புகள் மூலம் இறைவன் சரி செய்கிறார் என்று பொருள். ஒருவேளை அந்த பொருள் தேடி உங்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த தோஷம் நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிறது என்பதை நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த சனி பிரதோஷ காலம் என்பது நம்மளுடைய பரம்பரை நோய், பூர்வ ஜென்ம கர்மா அத்துணையும் நீக்கக்கூடியது, 7.5 சனி தொல்லையிலிருந்து முழுமையாக விடுதலை செய்யக்கூடியது. ஆகையினால இந்த சனி பிரதோஷத்தை அனைவருமே சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நந்தியம் பெருமானுக்கு நான் சொன்ன பொருளை எல்லாம் தந்து நந்தியம் பெருமானுடைய போற்றிகளையும் சிவபெருமானுடைய போற்றிகளையும் சிவபுராணத்தை படிப்பதன் மூலமாகவும், அதே போல சிவபுராணத்தை சொல்லி நந்தியம் பெருமான் மீது அம்மையப்பன் எழுந்தருளல் செய்து ஆலய பிரகார வலம் வரும் பொழுதும் நம் கூடவே பயணிக்கின்ற பொழுது நம் கர்ம வினைகள் படிப்படியாக குறைகிறது. நம் தேவைகளும், கர்மவினை நமக்கு குறைஞ்சிருக்கிற அடையாளமே மனத்தெளிவு தான். யாரு ஒரு மனிதனுக்கு கர்மவினை அதிகமாக இருக்கிறதோ அவனுக்கு மனத்தெளிவு இருக்காது. கர்மவினை அதிகமாக இருப்பவனுக்கு உடல் தெளிவு இருக்காது. மனத்தெளிவும் உடல் தெளிவும் உள்ளவன் சுப கர்மவினை செய்தவன். இந்த மனத்தெளிவையும் உடல் தெளிவையும் பெறதா நாம பரம்பொருள் கிட்ட சரணாகதி நிலை அடைகிறோம். இது இல்லைன்னா நம்ம கர்மவினையில சிக்கி தவிக்கிறோன்றது பொருள். அதை நீக்கிற காலம்தான் இந்த பிரதோஷம்.